Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம ஈசாக்கை பார்த்தோம்ல. மோரியா தேசத்தில் பலி கொடுக்க போகும்போது ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் பாதுகாத்தாருன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈசாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஈசாக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான்ல. பெரிய ஆளானோன்னே அப்பா அம்மாவுக்கு என்ன ரொம்ப ஆசையாக இருக்கும், எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு. இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் இல்லை. அதுலேயும் ஒரே பிள்ளை 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் இல்லை. உடனே ஆபிரகாமும் சாராளும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவனுடைய வீட்டு மூத்த வேலைக்காரன் எலியேசர் அவனை கூப்பிட்டாங்க. ஐயா, நீங்கள் என் பிள்ளைக்கு நீங்கள் தான் பெண் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி 10 ஒட்டகத்தை கூப்பிட்டு அந்த ஒட்டகம் ஃபுல்லாக விலை உயர்ந்த பொருட்கள், பொற்காதணிகள், அப்புறம் நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றி அப்படியே எலியேசர் 10 ஒட்டகத்தோடு போகிறான். நேரே மொசபத்தாமியா என்கிற இடத்துக்கு போனார். அங்கே நாகோரின் ஊர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே போனோன்னே அங்கே உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அந்த எலியேசர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். ஏசப்பா, இந்த என்னுடைய எஜமான் இந்த ஈசாக்கு பெண் பார்க்க சொல்லியிருக்காங்கப்பா. எந்த பொண் நான் சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டு திரும்பி என்னோடு வருகிறாளோ அவள் தான் ஈசாக்கு மனைவின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தூரத்துலேருந்து ஒரு அழகான பெண், மகா ரூபவதி, ஸோ பியூட்டிஃபுல், அவள் அப்படியே தண்ணி எடுக்க வரா. தண்ணி எடுக்க வரும்போது அந்த எலியேசர் கேட்குறாரு அந்த ரூபவதியிடம், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கணும். ஆனால் கேட்ட உடனே அவை மறுபதில் என்ன சொல்லணும், உங்களுக்கும் தண்ணி தரேன், 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே பாரு, ஒரு ஒட்டகம் 10 குடம் தண்ணி பிடிக்கும். அப்போ 10 ஒட்டகங்களுக்கு எத்தனை குடம் தண்ணி கொடுக்கணும்? 100 குடம். அப்போ எலியேசர் அந்த ரூபவதியிடம் கேட்ட உடனே, ஐயா உங்களுக்கும் தண்ணி தரேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி தரேன், மாத்திரமல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ராத்தங்கி இளைப்பாரி நாளைக்கு உங்கள் தேசத்துக்கு போகணும்னு சொன்னோன்னே எலியேசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம் ஆண்டவரே, என் எஜமான் சொன்னபடி இதே மாதிரி ஒரு ரூபதியை கொண்டு விட்டீங்கன்னு சொன்னேன்னு அவள் வேகமாக எலியேசருக்கு தண்ணி கொடுத்தாங்க. அந்த 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தோன்னே அந்த எலியேசர் அவளுக்கு நல்ல பொற்காதணியை போட்டு அந்த ஒட்டகத்தில் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த பொற்காதணி காதில் போட்டிருந்தால அவங்க வீட்டில் போனோன்னே அந்த ரூபவதிக்கு அண்ணன் கேட்குறாரு, ஏம்மா இந்த பொற்காதணி உனக்கு யார் தந்தான்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவருக்கும் அவர் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி வார்த்தேன், அவர் உங்கள் வீட்டில் ராத்தங்க வரட்டுமான்னு சொல்லோன்னே அவர் வரேன்னு சொன்னார், அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே லாபான் அவர்களை வெல்கம் பண்ணி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அந்த கல்யாண காரியத்தை பேசுகிறாங்க. ஐயா, எங்கள் ஊரில் ஈசாக்கு அப்படின்னு சொல்கிறவர் மிகவும் அழகானவர், ஒரு நல்ல மனுஷன், அவங்க அப்பா பேர் ஆபிரகாம், நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ரூபவதி, அவள் பேர் ரெபேக்காள்கிட்ட கேட்டாங்க, நீ சம்மதிக்கிறியம்மா, அவர் திருமணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன. அவள் ஒன்றுமே சொல்லலை, நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க கொஞ்சம் டைம் கேட்டாங்க. இல்லை நீங்கள் நாளைக்கு காலையிலே அந்த ரூபவதியை அனுப்பணும்னு சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் அந்த ரூபவதி ரெபேக்காளை அவங்க ஒட்டகத்தில் ஏற்றி அப்படியே அனுப்புகிறாங்க. அவங்கள ஒட்டகத்தில் வரும்போது இங்கே ஈசாக்கு வயல்வெளியில் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் அப்படியே தூரத்தில் பார்க்கும்போது இந்த எலியேசரும் அந்த ரூபவதியும் வரும்போது எனக்கேற்ற பெண்ணை ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அவர் கிட்ட வந்தோடனே அவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டாங்க. தம்பி, தங்கச்சி, பார்த்தீங்களா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆண்டவர் யாரை காட்டுறாரோ, எந்த பெண் கீழ்ப்படிதோ அந்த பொண்ணே என் பிள்ளைக்கு மனைவியாவியாள் என்று சொன்ன வாக்கின்படியாய் கர்த்தர் ஈசாக்கு ரெபேக்காளை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்குறோம். ஸோ இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம பார்க்கலாமா? நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். சங்கீதம் 31:3. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். சங்கீதம் 31:3. ஜெபமனுமா? அன்புள்ள ஏசப்பா, உம்முடைய தயவினாலே உம்முடைய சித்தத்தின்படி ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தீங்கப்பா. இதற்கு காரணம் நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக பெற்றோருக்கும் உமக்கும் கீழ்ப்படியும் போது எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தருவீங்கப்பா. அதுபோல் ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சரி குட்டீஸ், மீண்டும் உங்களை வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன். பாய்.